வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். இன்றைய பதிவு புத்திர தோஷமும் வாரிசு தடையும் பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க. சரிங்களா? ஒருவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் வாரிசு தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் என்னென்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, லக்னத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் ஆகுங்க. அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆகும் இல்லைங்களா? அந்த அதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால், பலகீனம் பட்டிருந்தால் தாங்க அவங்களுக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இப்போ பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, பலகீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னா, 5ஆம் அதிபதி நீச்சம் பெற்றிருப்பது, வக்ரமாகியிருப்பது, அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்துல போய் மறைந்திருப்பது, அல்லது ராகு கேதுக்களுடைய சேர்ந்திருப்பது, சனியோடு சேர்ந்திருப்பது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அவங்களுக்கு 5ஆம் அதிபதி பலகீனம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தையும் பாவகிரகங்களான சனி, ராகு, கேது இருப்பது, அல்லது புதன் இருந்தாலும் அது பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க ஆகும். ஏன்னா இந்த புதன் அப்படிங்கிறது அழி கிரகம் ஆகுங்க. புதன் 5ஆம் இடத்துல இருந்தாலும் பொதுவாக பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ 5ஆம் இடத்துல சனி, ராகு, கேது அல்லது புதன் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் புத்திர காரகனான குரு பகவானும் பலகீனம் பட்டு இருப்பது, அதாவது குரு பகவான் வக்ரமாய்வது, நீச்சம் பெற்றிருப்பது, அல்லது லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடங்களில் அல்லது அந்த அதிபதிகளோடு சேர்க்கை பெற்றிருப்பது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தானா குரு பகவானும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அமைப்பு, அதாவது 5ஆம் அதிபதி, 5ஆம் இடம், புத்திரக்காரகனான குரு பகவானும் இவங்கள்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தால் தான் அவங்களுடைய ஜாதகத்தில் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் வாரிசு தடையும் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தோஷ நிவர்த்தி இல்லைங்களா? புத்திர தோஷம் இருக்குது, வாரிசு தடையும் இருக்குது, இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு தோஷ நிவர்த்தி இல்லைங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்கன்னா, இப்போ 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை 5ஆம் இடத்தை லக்னாதிபதி நல்லா வலு பெற்று 5ஆம் இடத்தை பார்ப்பது, அதே போல் 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி 5ஆம் இடத்தை பார்ப்பது, அதே போல் 5ஆம் அதிபதிக்கும் லக்னாதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதி சேர்க்கையோ பார்வையோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த 5ஆம் அதிபதிக்கும் 5ஆம் இடத்துக்கும் ஏற்படுவது, இதெல்லாம் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாகுங்க. அதே போல் குரு பகவானும் வக்ரம் பெற்று இருந்தாலும் சரிங்க, 5ஆம் அதிபதியை பார்த்தாலும் சரி, அல்லது 5ஆம் இடத்தை பார்த்தாலும் சரிங்க, அதுவும் தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு தாங்க. சரிங்களா? இந்த மாதிரி குரு பார்வை, லக்னாதிபதி பார்வை அல்லது 9ஆம் அதிபதி இணைவு, பார்வை, சேர்க்கை ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டுட்டாலும் அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? இப்போ புத்திர தோஷம் அப்படின்னா 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருப்பது, 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருப்பது, இதுதாங்க புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். சரிங்களா? அதே போல் குரு பகவானும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த காரகரும் பாதிக்கப்பட்டிருப்பதால் அதுவும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகுங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு வாரிசு உண்டாகாதா அப்படின்னா அவங்களுக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் வலு பெற்றிருக்கா அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு, அதாவது இந்த மாதிரி வலு இழந்து பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு விதத்தில் வலுவாக இருக்கா அப்படின்னா எப்படின்னா, இந்த மாதிரி லக்னாதிபதி பார்வையும் இல்லை, அல்லது 9ஆம் அதிபதி பார்வையும் இல்லை, இருந்தாலும் அந்த 5ஆம் அதிபதி போய் 6, 8, 12ஆம் இடத்துல மறைஞ்சிருப்பது, அல்லது வக்ரமாகியிருப்பது, நீச்சம் பெற்றிருப்பது, இதெல்லாம் பாதிப்பு இல்லைங்களா? இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் ஆண் வாரிசு உண்டாக அமைப்பும் உண்டுங்க. அது எப்படின்னா, இப்போ நீச்சம் பெற்றிருக்கார், 5ஆம் அதிபதி போய் நீச்சம் பெற்றிருக்காருன்னா அந்த வீட்டின் அதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள்.
5ஆம் அதிபதி போய் ஒரு இடத்துல நீச்சம் பெற்றிருந்தால் அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ, அதாவது அந்த 5ஆம் அதிபதி இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி அந்த வீட்டையே பார்ப்பது, இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அந்த நீச்சத்துக்கு பங்கமாகி வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாகுங்க. அதே போல் வக்ரம் 5ஆம் அதிபதி போய் வக்ரமாயிருக்காரு அப்படின்னா அந்த வக்ரம் ஆகி இருந்தாலும் ராகு கேதுக்கள் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்படுறாங்களான்னு பாருங்கள். சேர்க்கையோ பார்வையோ சாரத்திலையோ ஏதாவது ஒரு விதத்தில் ராகு கேதுக்கள் சம்மந்தப்பட்டாலும் அது வலுப்படுத்தக்கூடிய அமைப்பாகுங்க. சரிங்களா? இந்த ஏதாவது ஒரு விதத்தில் நீச்சம் பெற்ற கிரகமோ அல்லது வக்ரம் பெற்ற கிரகமோ இந்த மாதிரி நான் மேலே சொன்ன மாதிரி அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது, நீச்சம் பெற்றிருந்தால் வக்ரம் ஆகியிருந்தால் ராகு கேதுக்களுடைய சம்பந்தம் பெறுவது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த 5ஆம் அதிபதி பலகீனம் பட்டு இருந்தாலும் அது மறைமுகமாக வலு சேர்க்கிற அமைப்பு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய திசா புக்தி காலங்களில் வாரிசு உண்டாக அமைப்பும் இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல வலுவாகவும் 10ஆம் அதிபதி கர்மாதிபதி நல்ல வலுவாகவும் இருந்தாலே போதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி வலு பெற்றிருந்து அந்த 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் மறைமுகமாக வலுவாக இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்தாலே அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாகும் அமைப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? அதே போல் குரு பகவானும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ நான் சொன்ன அமைப்பு மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வலு பெற்றிருக்காரான்னு பாருங்கள். சரிங்களா? அதே போல் 5ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் அவங்க பெற்றிருக்க சாரநாதனும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அவங்களும் நல்ல வலுவாக நல்ல ஆட்சி உச்சம் பெற்று வலுவாக இருந்தாலும் அல்லது அந்த 5ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அந்த லக்ன சுபர்கள் உடைய சாரத்தில் இருந்தாலும் சரிங்க, அதுவும் நல்ல அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க. அதனால் அவங்க சாரம் எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணிங்க. அவங்க நல்ல அமைப்பில் இருந்தாலும் அது தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாகுங்க. சரிங்களா? இப்போ புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி புத்திரக்காரகனான குரு பகவானும் இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தால்தான் அவங்களுக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, வாரிசு தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆகுங்க. சரிங்களா? இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வலு பெற்று அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் தோஷ நிவர்த்தி அடைஞ்சி புத்திர பாக்கியம் உண்டாகிற அமைப்பும் அதே போல் வாரிசு உண்டாகும் அமைப்பும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், அதே போல் 10ஆம் அதிபதியும் நல்ல வலுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வாரிசு உண்டாகும் அமைப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.